எங்கடா இந்த ஏரியால தான் இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். பிடா தம்பி, அந்த கந்து வீட்டுக்காரன் என்ன விரட்டிட்டே வர்றான். நான் எங்க இருக்கட்டா சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். எங்கடா காணா? நொண்ணிக்கால வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு கால உடைச்சாதான்டா திருந்தும். அண்ணே உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. இவன் எங்க இருக்கான்டா? இவனுக்காக தானடா ஒளிஞ்சான். எங்கெல்லாம் கொடுத்தது? கீழ வா. வர மாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. 2006ஆம் ஆண்டு நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஜப்பான் நாட்டிற்கு தலைவரை கலைஞர் அவர்களே என்னை அனுப்பி வைத்தார்கள். ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பாப்பம் பற்றி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களமிறங்க போகிறார். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றாங்க. வெற்றிடம் என்பது ஏற்பட்ட அடுத்த கணமே நிரப்பப்பட்டு விடுகிறது என்பது அறிவியல். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. A vacuum is filled as it is cried. ஐயோ அது A vacuum is filled as it is cried. You know, it's a 10 commandments. Dracula and making very bad. And very good. You go about time, but it's making one. And very bad. It's very qualified. A vacuum is filled as it is cried. ஒரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். நான் இங்கும் இல்ல அங்கல்ல நடுவுல நிற்கிறோம். பூனை மேல் மது மேல. பூனை மேல் மது மேல. வணக்கம். மக்களுக்கான பணிகள், மக்களுக்கான போராட்ட குரல்கள், இதெல்லாம் ஏதாவது கொடுக்கறதுக்கு ஐடியா இருக்கா? எங்களை செருப்பால் அடிச்சா கூட நாங்க எந்த இதையும் செய்ய மாட்டோம். என்ன வேணா பண்ணுங்க. அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், இவங்க எல்லாம் வகிச்ச அந்த திமுகவினுடைய தலைவர் பதவியை இப்ப நீங்க வகிக்கிறீங்க. இதை விட கேவலம், இதை விட வெட்கம், இதை விட அவமானம் தமிழ்நாட்டுக்கு வேற என்ன ஒண்ணு சொல்லுங்க. இவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்காரா சார்? விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவரானதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு அரசியல் ஞானி. அவருக்கெல்லாம் போய் நாங்க விளக்கம் கேட்க முடியாது. பேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைதளங்கள் எல்லாம் உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க கட்சியெல்லாம் மீன்ஸ் போட்டு செய்யறாங்களே. ஆத்திரத்தினுடைய ஒரு கோபத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. எதை வேணாலும் செய்வாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? கரெக்ட் தான். ஆனா வலிக்காத மாதிரி எவ்வளவு நாள் இருக்குது? வெளியில காயம் இல்ல, உள்காயம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது தெரியுது. ஏன்னா வலிகள் தெரியுது. ஆனா நாங்க அப்படி இல்ல சார். நாங்க உங்களுக்கு செய்யறதே இல்ல. இல்ல உங்களன்னு சொல்ல, பொதுவா எல்லாத்தையும் சொல்றேன் சார். திடீர்னு மெரினா போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, நீங்க கொண்டு வந்த மீத்தேன் கேஸ் திட்டத்தை நீங்களே எதிர்க்கிறீங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறீங்க. என்ன சார் இதெல்லாம்? அதெல்லாம் ட்ரிக்ல என்ன பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு. எதிலும் வல்லவர் வேலு. அதனால்தான் அவர் ஏவா வேலுன்னு நான் குறிப்பிட்டேன். பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? என்னுடைய அமைச்சரவைக்கு பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஜவ்வாது மலை ஜமுனா மாத்தூர்ல இருந்து இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டேடியம் இல்லையா? எங்க பரம்பரையில முதல்ல எங்க அப்பா தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போனாரு. நான் எங்க அப்பனோட பெரிய புத்திசாலி. 4 வார்த்தை கத்துக்கிட்டு தான் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதவே போனேன். அந்த 4 வார்த்தை என்னன்னா, இதை
ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று நான் பேச விரும்பல. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச மாட்டேன். ஆதாரத்தோடு தான் பேசுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. நான் ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச விரும்பல. நான் ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச விரும்பல. இவைகளெல்லாம் நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச விரும்பல. இல்லன்னா அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாம்னா. என்னடா சொல்ற? எத்தனை தடவைடா? நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச மாட்டேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று என்றைக்கு நான் பேச மாட்டேன். என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்க நீ? என்ன 2 தடவை கேட்டதுக்கு டென்ஷன் ஆவற? 2000 தடவை கேட்டு வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேசிட மாட்டேன். லோ சுகர் வேற. நெல் முதல் கொல் நெல் நெல் முதல் கொல் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத எல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க மாட்டானே. ஸ்டாலின் தாத்தால ஸ்டாலின் மாமா கோவம் வந்துருச்சு. முதல்ல கலவரத்தை நடத்தணும். முதல்ல கலவரத்தை நடத்தணும். முதல்ல கலவரத்தை நடத்தணும். ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த நிறுத்திட்டு அதுக்கு பிறகுதான் என்ன நடவடிக்கைங்கிறத பத்தி அதுக்கு பிறகுதான் சிந்திக்கணும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பையனா அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. பையனா அப்படின்னு கேட்காரு. ஆமான்னு சொல்றாங்க. குழந்தையோட அப்பா பேர் என்னமான்னு கேக்குறாங்க. ஷேக் அலாவுதீன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. உடனே இவரு ஜெயக்கடாவுடைய மகனுக்கு கருணாநிதினு பேர் வைக்கிறேங்கிறாரு. இத சொல்றப்போ உன் பேர் என்ன தமிழ் பேரா அப்படின்னு என்ன பார்த்து கேட்கலாம். ஆனா நான் பிறந்தப்போ ஸ்டாலின் ரஷ்ய நாட்டில மறைந்தார் என்ற செய்தி வந்துச்சு. அப்ப அதுக்கு இரங்கல் கூட்டம் கடற்கரையில் நடந்துகிட்டு இருக்கு. கலைஞர் பேசிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவரிடத்துல ஒரு துண்டு சீட்டை கொண்டு போய் கொடுத்தாங்க. என்னன்னா, உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறாங்க. அதை படிச்ச உடனே எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். இது ஸ்டாலினுடைய இரங்கல் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் அவர்கள். அந்த ஆளு சொல்றது உண்மையா? இந்தா செக் பண்ணிடுவோம். ஓகே கூகுள், ஜோசப் ஸ்டாலின் எப்போ இறந்தார்? The 5th of March 1953. நம்ம தலைவர் மு க ஸ்டாலின் எப்போ பிறந்தாரு? The 1st of March 1953. அதை படிச்ச உடனே எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். இது ஸ்டாலினுடைய இரங்கல் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் அவர்கள். The 5th of March 1953. The 1st of March 1953. March 1953. ஸ்டாலினுடைய இரங்கல் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் அவர்கள். சிலிப்பான ஒண்ணு பப்ளிஷ் பண்ணியா? அசந்தா அப்படிக்கே குறியாருங்க எல்லாரும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு, சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. எப்படி சார் நீங்க வாங்க. சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. கலைஞருடைய நினைவிடத்துல, கருணாநிதி அவர்களுடைய மறைந்த நினைவிடத்துல போய் காலையில 6 மணிக்கு சுப்ரபாதம் பாடுறாங்க. ஆரம்பிக்கிறீங்களா? 6:30 மணிக்கு காப்பி வைக்கிறாங்க சார். அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பகுத்தறிவுவாதிகள் முரசொலி பேப்பர் வச்சிருக்காங்க சார். சார் என்னையான்னு கேட்ட தலைவர் எந்திரிச்சு தலையங்க பக்கம் படிப்பாருங்கிறான். எவ்வளவு பெரிய பகுத்தறிவுவாதிகள் நினைச்சு புல்லரிச்சு போச்சு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு வந்து தயிர் விடையெல்லாம் வச்சுட்டு அன்னை ஏவா வேலு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி மெய்சிலிருக்க வைக்கிறார். திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ண. சொன்னதைத்தான் நாங்க சொல்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். சொன்னதை செய்வோம், சொல்வதை சொல்வோம் என்பது அந்த அடிப்படையில்
திருப்பியா சொன்னதைத்தான் நாங்க சொல்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். ஆக சொன்னதை செய்வோம், சொல்வதை சொல்வோம் என்பது அந்த அடிப்படையில. புரியுதா? இதை யார்ட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. ஆகவே சொன்னதைத்தான் நாங்க சொல்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். ஆக சொன்னதை செய்வோம், சொல்வதை சொல்வோம் என்பது அந்த அடிப்படையில. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, சாமி கும்பிட மாட்டேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, சாமி கும்பிட மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, சாமி கும்பிட மாட்டேன். நீங்கள் படித்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்து சமவெளி சமானா. ஐயோ, இந்த அவசரப்படுறானே. நீங்கள் படித்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்து சமவெளி சமானா. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சிந்து சமவெளி சமானா நாகரிகத்தை ஒரு 25 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வரக்கூடிய ஒரு தகுதி நம்முடைய தளபதிக்கு உண்டு. அந்த அளவுக்கு அரசியல் விவேகமும் இருக்கக்கூடியது. யாரு? இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வரக்கூடிய ஒரு தகுதி நம்முடைய தளபதிக்கு உண்டு. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. என்னடா கேட்ட? 800 கிலோவாட் திட்டத்தை கேபிள் வழியாக கொண்டு வர முடியாது, சாத்தியமில்லை என்று நீங்க தெளிவா சொல்றீங்க. அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆக 800 கிலோவாட் திட்டத்தை 2ஆக பிரித்து எப்படி கேரளாவிலே 350 கிலோவாட் 800 கிலோவாட் திட்டத்தை கேபிள் வழியாக கொண்டு வர முடியாது, சாத்தியம் நீங்க தெளிவா சொல்றீங்க. அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆக 800 கிலோவாட் திட்டத்தை 2ஆக பிரித்து எப்படி கேரளாவிலே 350 கிலோவாட். ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரு விருது. இந்த ஆண்டு முழுவதும் தனது அசாத்திய உளறல்களால் நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த உளறல் மன்னன் விருது. And the nominees are மொத்தம் 500-200 மாணவர்கள் இருக்கின்றனர். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 500-200 மாணவர்கள் இருக்கின்றனர். 500-200 மாணவர்கள் இருக்கின்றனர். 1200க்கு 1172 20 மார்க் எவ்வளவுமா? 1200க்கு 1720, 1200க்கு 1720. வேலை பார்த்ததை ஏன் பயப்படுறாரு? ஏன் சூராம் சாரம் பண்ணிட செஞ்சிருவோன்னு பயப்படுறாரா? ஏன் சூராம் சாரம் பண்ணிட செஞ்சிருவோன்னு பயப்படுறாரா? and the winner is